சென்சிட்டிவ் மேட்டர். பட் வெஸ்டீஜ்ல எழுதியிருக்கு டிஎஃப்எம் 76 கிரேட் 1, டிஎஃப்எம் 72க்கு மேல இருந்தா அது தாவர கொழுப்பு, 72க்கு கீழே இருந்தா விலங்கு கொழுப்பு. அப்போ நாம யூஸ் பண்ணக்கூடிய ஹமாம் லெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 68, 62 அந்த மாதிரிதான் இருக்குது. ஆனா 72க்கு மேல இருக்கக்கூடிய சோப்பு எல்லாம் எந்த சோப்பும் 50 ரூபாய்க்கு தர முடியாது. நம்ம நிறுவனம் 50 ரூபாய்க்கு தராங்க. ஏன்டா 2 கார் இருக்குது, ஒரு BMW இருக்குது, ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது, 2க்கு 4 வீல் இருக்குது, சீரி இருக்குதா, 2 கார் தான். பட் குவாலிட்டி என்ன? அதே மாதிரி வெஸ்டீஜோட குவாலிட்டி 150 ரூபா சோப்பை நமக்கு 50 ரூபாய்க்கு தந்துட்டு அதுல 65% பே அவுட்டா தராங்க. சோ எல்லா ப்ராடக்ட் இஸ் குட். அதே மாதிரி தவிட்டெண்ணெய் பாத்தீங்கன்னா 2 லிட்டர் இன்னைக்கு 540 ரூபா, 750 ரூபா எம்ஆர்பி, டிபி 540 ரூபா. நான் எல்லா ப்ராடக்ட் சொல்லல, அதுக்குள்ள நேரம் இல்லை. அதுக்கு நீங்க உங்க இந்த நிகழ்ச்சியில யார் இன்வைட் பண்றாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த ப்ராடக்ட் பத்தியான விஷயங்கள் கேளுங்க, இங்க யூடியூப்ல இருக்குது. ஆனா ஒரு தவிட்டெண்ணெய் பாத்தீங்கன்னா 2 லிட்டர் 540 ரூபா. நம்ம தவிட்டெண்ணெய் பிரவுன்ல இருக்கக்கூடிய அரிசியில எடுத்திருக்காங்க. அப்ப வெளியில ஒயிட் அரிசியில எடுத்திருப்பாங்க, நம்மகிட்ட என்னதான் பிரவுன் அரிசியில எடுத்திருக்காங்க. இந்த எண்ணெயில உரைச்சிட்டாலுங்கிற ஒரு விஷயம் இருக்கனால யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வராது. இந்த எண்ணெயில வைட்டமின் இ இருக்கனால முடி சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்துடும். அது மாதிரி உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸை எடுத்து கொடுக்கக்குள்ள விட்டமின் இ மிகப்பெரிய பங்காட்டுது. அதே மாதிரி இந்த எண்ணெயை நீங்க ஒரு 300 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல சூடுபடுத்தினா கூட எண்ணெய் கருக்காது. இந்த எண்ணெயில என்னதான் பலகாரம் பொடிச்சு சாப்பிட்டாலும் நெஞ்செரிச்சல் வராது. சோ இவ்வளவு விஷயங்கள் இந்த எண்ணெய்க்குள்ளார் இருக்கான விலை பாத்தீங்கன்னா 2 லிட்டர் 540 ரூபா. இதுல நமக்கு 65% பே விட்டுனா யாரு இந்த மாதிரி எண்ணெய் கொடுப்பாங்க, எந்த விலை கொடுப்பாங்கன்னு சாத்தியம் இல்லை. ஒவ்வொரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், ஸ்பைரலா எடுத்துக்கலாம், ஹெல்த் ப்ராடக்டா இருக்கலாம், இல்லைன்னா அக்ரி ப்ராடக்ட் எது வேணா எடுத்துக்கலாம். பட் மார்க்கெட் ரேட்டை விட 3 மடங்கு விலை குறைவாக கொடுத்து அதுக்கு 65% பே அவுட் கொடுத்த கம்பெனி வெஸ்டீஜ். அதனால கேட்ட ஒய் வெஸ்டீஜ்? மார்க்கெட்டிங் பிளான் பாருங்க, அக்குமுலேஷன் மார்க்கெட்டிங் பிளான். ஒரு ஆள் இணைந்துட்டாரு, அவரும் அவருக்கு டீமும் செய்யக்கூடிய பிசினஸ் மற்ற நிறுவனங்கள்ல அடுத்த மாசம் 0ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நிறுவனத்துல இணைந்து அந்த பொருட்களை நம்ம பை பண்ணும் போது ஒவ்வொரு மாதமும் அங்க இருக்கக்கூடிய பிவி அடுத்த மாசம் ஆட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும், சேர்ந்து வந்துட்டே இருக்கும். நீங்க நினைச்சா கூட ரிவேல்ஸ்ல போக முடியாத ஒரு மார்க்கெட்டிங் பிளானை கொடுத்த நிறுவனம் வெஸ்டீஜ் நிறுவனம். இந்த வண்டிக்கு ஒன்லி முன்னதான் போக முடியுமே தவிர்த்து நீங்க பின்னாடி வர முடியாது. நீங்க அப்படியே ஜம்பாய் 16% வரைக்கும் போல 16% கமிஷனை வாங்குறதுக்கான அக்குமுலேஷன் பிவியை கொடுத்த பிளானை கொடுத்திருக்காங்க, கம்ப்ரஸ் மெத்தட் கொடுத்திருக்காங்க, எல்ஓபி ரோல் அப் முதல்ல எல்ஓபி கொடுத்திருக்காங்க. எந்த நிறுவனத்திலும் இல்லாத பிளான இந்த நிறுவனம் கொடுத்திருக்காங்க. பே அவுட் பாத்தீங்கன்னா ஒரு பிவி அப்படிங்கிறது 30 ரூபா, ஒரு பிவிக்கு 65% பே அவுட், ஒரு பிவிக்கு 65% பே அவுட்ல 9 வகையான வருமானம், 9 வகையான வருமானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அதுல 4 வகையான வருமானத்தை எப்படி தந்திருக்காங்கன்னா, நீங்க டீம் எத்தனை வச்சிருக்கீங்களோ அதுக்கு தராங்க. ஒரு டீம் கீழே growth ஆயிட்டு வந்தா, ஒரு டீம் பிரேக் ஆனா உங்களுக்கு வருஷத்துல ஃபாரின் ட்ரிப் தராங்க. 3 டீம் பிரேக் ஆனா நீ வர ஸ்டார் டைரக்டர் உங்களுக்கு கார்பன் லைஃப் லாங் தராங்க, மாசம் 80,000 வரைக்கும் தராங்க. 6 டீம் பிரேக் பண்ணா ஹவுஸ் பண்ண தராங்க, மாசம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தராங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மாசம் கிடைச்சா எப்படிப்பட்ட வீடு கட்டலாம்? இப்ப ட்ரிவாண்டத்துல ஒரு சயின்டிஸ்ட் ஜோதிஷ்குமார், அவருடைய வீடோட மதிப்பு வெஸ்டீஜ் மூலமா அவர் வேலை ரிசைன் பண்ணிட்டாரு, வெஸ்டீஜ் மூலமாக 5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு. அப்போ கோடிக்கு மேல வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பை வெஸ்டீஜ் கொடுக்குது. நீங்க எத்தனை டீம் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 8 டீம் வச்சிருந்தா மாதம் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் சொத்துகள் வாங்கக்கூடிய பே அவுட்டை தந்திருக்கூடிய கம்பெனி வெஸ்டீஜ் நிறுவனம். சிஸ்டம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மசூதி, ஒரு சர்ச்சு, ஒரு இந்து கோயில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த வழிபாட்டு முறை இன்னைக்கு இருக்குது. நிர்வாகம் மாறும், அதான் சிஸ்டம். வெஸ்டீஜ் சிஸ்டம் இன்னைக்கு நீங்க ஃபார்ம் பண்றக்கூடிய சிஸ்டம் உங்க அப்ளைனோட கைப்பிடித்து இந்த நிறுவனத்தோட கைப்பிடித்து நீங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி விட்டுட்டீங்கன்னா அந்த சிஸ்டம் உங்களுக்காக வேலை செய்யும், உங்களுக்கு பிறகு உங்க குடும்பத்துக்கு வேலை செய்யும். அந்த மாதிரி சிஸ்டம் இந்த கம்பெனி கொடுத்திருக்காங்க. அது தனி சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டீம், நம்முடைய டீம் சாதாரண டீம் இல்ல. நம்முடைய டீம் என்னுடைய மேல இருக்கிற டாப் அப்ளைன் மிஸ்டர் சித்தார்த் சிங், அவருடைய மாத வருமானம் 1,68,00,000 ரூபாய். எங்கங்க மாத வருமானம் 1,68,00,000 ரூபாய் வாங்குறதுக்கான வெளியில எந்த தொழில வாய்ப்பு இருக்கு? தமிழ்நாட்டோட லீடர் மிஸ்டர் RS ராஜன் சார், அவரு திருச்சி பெல் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தாரு, வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெஸ்டீஜ் பண்றாருன்னா ஒரு மத்திய அரசாங்கத்துல
எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ரேஞ்சில் இருந்துட்டு 1,40,000 இன்கம் வாங்கிட்டு இருந்தாலும் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெஸ்டீஜ் ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்காரு. எங்களை மாறிப்பட்ட சாதாரண ஆட்களை மிகப்பெரிய அளவுல உச்சாணி கொம்புக்கு ஏத்தி இருக்காங்கன்னா அவருடைய மாத வருமானம் 24 லட்சம் மட்டுமல்ல. அவரு லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல 9 கார்கள்ல 2 பென்ஸ் கார் வாங்கியிருக்காங்கன்னா இந்த டீம் அப்படி. மிஸ்டர் ஃபரூக் சார் என்னோட லீடர், மிஸ்டர் ஃபரூக் சார், முகமது ஃபரூக், பாண்டிச்சேரி, மாசம் 7.5 லட்சம் ரூபாய் பென்ஸ் கார் வாங்கியிருக்காரு. எங்களுடைய லீடர் மிஸ்டர் சுதாகர் சார் மாசம் 5 லட்சம் ரூபாய். என்னுடைய லீடர், எங்களோட மென்டர் மிஸ்டர் டிவிஎஸ் பவுல்ராஜ், திருநெல்வேலி, மாதம் 12 லட்சம் ரூபாய். மாதம் 12 லட்சம் ரூபாய் பென்ஸுகார் வச்சுவாரு. இப்ப முந்தாம் நேரத்துல ஒரு இடம் வாங்கியிருக்காரு. சுமார் 3.25 கோடி ரூபாய்க்கு வீடு வைக்கிறதுக்கான இடம் வாங்கியிருக்காரு. அந்த அளவு இது ஒரு 7 சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க. சோ அது மாதிரி என்னுடைய சதீஷ்குமார் சார் பென்ஸ்கார் வச்சுவாரு, மாசம் 8 லட்சம் ரூபாய். சோ இது எல்லாமே இந்த விஷயம் பாருங்க. ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு ப்ராடக்ட், பிளான், பே அவுட், சிஸ்டம், டீம், இது எல்லாம் ஒருங்கிணைந்த இடம் வெளியில எங்க இருக்குமான்னு கேட்டா சத்தியமா சொல்றேன். நான் என்னுடைய 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நிறைய கம்பெனிகள் வந்தாங்க, செய்தாங்க. இதான் நாங்க அதை செய்திருவோம், இதை செய்திருவோம் பார்த்தா கடைசியில கம்பெனி கார்ல எனது ப்ராடக்ட் கார்ல லீடர்ஸ் எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா வெளியில நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் 5 கம்பெனி போனவே 5 கம்பெனி போனனால 5 கம்பெனில போனனால நான் லீடர் சொல்றாங்க. ஆனால் 5 கம்பெனில போனது எத்தனை லட்சம் பேரை கொண்டு போய் அங்க ஏமாத்தி இருக்காங்க. அதான் உண்மை. ஆனால் வெஸ்டீஜ் சொல்லுது, நீ இங்க லீடர்னா யாருன்னா 5 பேரை ஜெயிக்க வச்ச இவர லீடர். இங்க லட்சம் பேரை ஜெயிக்க வச்ச ஒரு நிறுவனத்துல தான் நாம இருக்கோம், அந்த டீம்ல தான் இருக்கோம். சோ இந்த விஷயங்கள் வெளியில இருக்கக்கூடிய நிறுவனங்களோட நீ கம்பேரிசன் பண்ணும்போது எல்லாமே இருக்குன்னு கேட்டா எல்லாமே கிடையாது. எல்லாமே ஒட்டுமொத்தமா இருக்குன்னா அது வெஸ்டீஜ் நிறுவனத்துல மட்டும்தான் இருக்குது. சோ இப்போ நாம சில விஷயம் புரிஞ்சுக்கணும். குவாலிட்டி இங்க நம்ம அந்த பிசினஸ் நம்ம ஆரம்பிக்கும் போது இதை நீங்க ரொம்ப அழகா நோட் பண்ணணும். ஒரு குவாலிட்டியான ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? எல்லாரும் சேருவாங்க. ஏன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், நோ என்ட்ரி ஃபீ, எல்லாரும் சேர்ந்துருவாங்க. எல்லாரும் கூட நம்ம வேலை செய்ய முடியாது. எல்லாரும் கூட வேலை செய்யும்போது நம்மளுடைய நேரமும் பணமும் வேஸ்ட் ஆயிரும். எழுதி வச்சிருங்க. யார் ஒருவர் உங்க கீழே இணைந்து இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மாதந்தோறும் 2ஆம் தேதியே 100 பிவி முதல் 400 பிவி வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவங்களோட தான் நம்ம வேலை செய்யணும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்க கால் பண்ணா உடனே கால் அட்டன் பண்ணி அவங்க பேசக்கூடியவங்க, அவங்க டவுட்டை அப்ளை கால் பண்ணாம இருந்தாலும் அடிக்கடி டவுட்டை கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்க தான் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். 2. சோ எல்லா மீட்டிங்கும் எல்லா ட்ரைனிங்கும் அவர் தவறாம கலந்து கொள்ளணும். குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகளாவது தவறாம கலந்து கொள்ளணும். ஆனா முன் வரிசையில உட்காரணும். அவர் தான் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். சோ அவரு சுயமாக அவரை டெவலப் பண்ணக்கூடிய ஆளா இருக்கும். அது புக்கு படிக்கிறது, ஆடியோ கேட்கறது, இல்லைன்னா ட்ரெஸ், எல்லாத்திலையும் சுயமாக அவரை டெவலப் பண்ணக்கூடிய ஆளா இருக்கணும். அது மட்டுமல்ல, தனக்கு பின்னாடி வந்தவரை சிஸ்டத்தோட எஜுகேட் பண்ணக்கூடிய லீடராக இருக்கணும். இந்த 4-5 விஷயங்கள்ல மேக்சிமம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட தான் நாம இந்த வியாபாரத்தை பண்ண முடியும். இல்ல அவரு நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வெள்ளையா சோப்பா இருக்காரு, அவரு கூட இந்த வியாபாரத்தை பண்ணா நமக்கு இங்க மிகப்பெரிய நஷ்டங்கள், பண நஷ்டமும் டைம் நஷ்டமும் ஆயிரும். சோ இந்த விஷயங்கள் குறிப்பாக 100 பிவி 2ஆம் தேதி வாங்கணும். அப்பலனோட போன் கால் கான்டாக்ட்ல இருக்கணும். சோ எல்லா மீட்டிங் ட்ரைனிங் இருக்கணும். அவருடைய சுய முயற்சி அவரை டெவலப் பண்ணும். அதே நேரம் தன்னுடைய டீமுக்கு எஜுகேட் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். இதை சும்மா ஒரு விஷயம் சீக்கிரட்டா நான் இங்க சொல்லியிருக்கேன். ஒரு சீக்கிரட்டு, இப்போ துவக்க நேரங்கள்ல ஒரு ஆளு சேருவாரு. நீங்க சேர்ந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவாங்க, நெய்ம் லிஸ்ட் எழுதிருப்பீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ், கொலைக்கு, நைபர், இந்த மாதிரி ஆட்கள் தான் நீங்க எழுதிருப்பீங்க. இதுக்கு நான் ஒரு ஃபார்மெட் வச்சிருக்கேன். அந்த ஃபார்மெட் என்னன்னா 300க்கு 100, 30க்கு 6. என்ன சார் புதுசா சொல்றீங்களே? ஆமா, இந்த வியாபாரத்துல இணைந்து ப்ராடக்ட் வாங்கின பிறகு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வியாபாரத்துல இணைந்து ப்ராடக்ட் வாங்கின பிறகு இங்க ஒரு நேம் லிஸ்ட் கிரியேட் பண்ணோம். அந்த நேம் லிஸ்ட் மினிமம் 300 பேர் வேணும். இந்த 300 பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிந்த உறவினர்கள், நண்பர்கள், அவங்கள தான் போய் பார்க்கணும். அதுல ஒரு 100 பேர் அவங்கள போய் பார்க்கணும். இந்த 100 பேர் யாரு அப்படின்னா இது புதுசா சேர்ந்து இருக்கக்கூடியவங்க எழுதிடுங்க. அந்த 100 பேர் யாருன்னா ஊர்ல ஒருத்தர் படிச்சுட்டு சும்மா இருக்கான், அந்த ஆள் இந்த பிசினஸ்ல கொண்டு வந்தா அவரு இங்க சும்மா தான் இருப்பாரு. அப்ப யாரை கொண்டு வரலாம்? யாரு பணத்துக்காக, லைஃப் ஸ்டைலுக்காக வேகமா ஓடிட்டு இருக்காங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி
அப்படி 100 பேரை நம்ம டிக் பண்ணி நீங்க போய் பேசினா அதுல 30 பேர் சேருவாங்க. அந்த 30 பேர் சேர்ந்தா அதுல 6 பேர் செய்வாங்க. இந்த 6 பேர் செய்தா 6 ராஜாவை கண்டுபிடிச்சா நீங்க இந்த வியாபாரத்துல ராஜாதி ராஜா. வெஸ்டீஜ் பிசினஸ்ல நல்லா புரிஞ்சிருக்கணும். யார இந்த பிசினஸ்க்குள்ளாரி கொண்டு வரணும் அப்படின்னா எய்மும் டைமும் உள்ள ஆளுதான் கொண்டு வரணும். சும்மா ஊர்ல சும்மா எடுக்க விடுங்களா கொண்டு வந்தாச்சுன்னா ஐயே நானும் சேர்ந்துட்டேன் நிறைய சொல்லுவாங்க இல்லையா, நானும் சேர்ந்துட்டேன், எனக்கு வெஸ்டீஜ் தெரியும், என்ன தெரியும், புரிஞ்சிருக்காது. அப்போ நீங்க கொண்டு வரும்போது அவங்கள புரிய வைக்கணும். அப்ப இதுல நான் ஒரு விஷயம் பார்த்துட்டேன். உங்களோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் அவங்க ஆட்களை உங்க கூட கொண்டு தருவாங்க. ஆனா நெடுங்காலம் செய்வாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா அவங்க காட்டி தரக்கூடிய ஆட்கள் நெடுங்காலமா செய்வாங்க, உங்களோட பயணிப்பாங்க. பட் நான் என்ன கேட்கறேன், ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு ஏரியாவில இருந்து பிசினஸ் கொண்டு வந்துட்டா உங்களுக்கு லைஃப் லாங் பிசினஸ் இருக்கு. அப்ப நான் இங்க கேட்கிறேன், ஒரு நீங்களும் உங்க டீமும் பிகினிங்லேயே துவக்கத்திலேயே 6 லக்குல இருந்து பிவி வர்றது மாதிரி பிளான் பண்ணி பிசினஸ் பண்ணா, 6 லக்கு பிரேக் ஆறது மாதிரி பிளான் பண்ணி பிசினஸ் பண்ணா அது ஒரு ஒர்த்தான ஒரு ஹெல்த்தியான டீமாக இருக்கும். அப்போ உங்க டீம்ல ஒரு புதுசா சேர்ந்து இருந்தாலும் அந்த விஷயத்தை எஜுகேட் பண்ணுங்க. நீங்க ஒரு ஆள் சேர்ந்த உடனே அவரை உடனே ஆளை பார்க்க போறதை விட ப்ராடக்ட் வாங்கின பிறகு அவருக்கு என்டிஓ அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். என்டிஓ ட்ரைனிங்ல தான் இந்த மெத்தடை நம்ம புரிய வைக்கணும். எப்போ ஒரு ஆள் பிசினஸ்க்குள்ளாரி சேர்ந்துட்டாரு, அவர் ப்ராடக்டை யூஸ் பண்ண வச்ச பிறகு 48 மணி நேரத்துக்குள்ளாரி அவரை நாம போய் பார்க்கணும். அவரை பார்த்து வெஸ்டீஜ்ல இந்த சிஸ்டத்தோட நீங்க போனாதான் ஜெயிக்க முடியுங்கிற விஷயத்த ஆணித்தரமா சொல்லணும். குறிப்பாக நேம் லிஸ்ட் எழுத வைக்கணும். நேம் லிஸ்ட் எழுதாத ஆளு கூட இந்த வியாபாரத்துக்காக நீங்க டீம் உருவாக்க போனீங்கன்னா அவரும் செய்ய மாட்டாரு, அவர் காட்டித்தரக்கூடிய ஆளும் செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம இங்க ஒரு நேம் லிஸ்ட் கிரியேட் பண்ணோம். சோ நம்ம ஒரு 6 பேரை ஜாயின் பண்ண வச்சுட்டோம். சோ இந்த டீம் வளருது. என்ன நடக்குன்னு பாருங்க. உங்களுக்கு லக் இருந்தா நீங்க சேர்க்கக்கூடிய அந்த நபரை பிசினஸ் பண்ணி ஒரு பெரிய பிசினஸ் பண்ண மாறுவாரு. ஆனா நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள்ல அநேகம் பேரு பெரிய அளவுல கனவுகள் இருக்காது, பெரிய கனவு இருக்காது. அப்போ நாம இங்க 2 விஷயம் இருக்குது. நீங்க கடல்ல சிப்பி எடுக்க போறீங்களா, முத்து எடுக்க போறீங்களா? நீங்க முத்து எங்க கிடைக்கும்னா கடலுக்கு ஆழத்துல கிடைக்கும். அதே மாதிரி உங்க டீம்ல நீங்க 6 டீம்ல 6 லீடர்ஸ கண்டுபிடிக்கணும். அது சில நேரங்கள சீக்கிரமா கிடைக்கும், சில நேரங்கள கீழே கிடைக்கும், டெப்த்ல கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீட் இருக்குது, அந்த சீட்டுல ஒரு சீட் இருக்குது, 52 சீட் இருக்குது. இந்த கேமோட விஷயம்னா ஒரு முதல் டீம் கேம்ல 52 சீட்டை நம்ம போடுறோம். ராஜா வந்து அந்த 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 விளையாட்டுல நம்ம ஜெயிச்சுட்டோம்னு அர்த்தம். அப்ப ஒரு டீம்ல போட்டுட்டே இருக்கும். 52 சீட்ல 4 சீட்டு ராஜானா 52 சீட்ல எப்போவாவது ராஜா வருவாரு. அது எப்போ வருவாரு தெரியாது, ஆனா டெபினட்டா தெரியும் 48வது சீட்டு ராஜா. அதனால நீங்க உங்க கீழே ஒவ்வொரு டீம்ல 1-1 பண்றதை பண்ணிட்டே இருக்கணும். உங்களுடைய அந்த வெற்றியாளர் அந்த முத்து எப்போது கிடைக்கும், ஆனா வேகமா பண்ணா வேகமா கிடைக்கும். அப்படி 6 டீம்ல 6 முத்துக்களை கொண்டு வந்துட்டா ஜெயிச்சிடலாம். 1. 2வது நீங்க ஃப்ரண்ட் லைன்ல நீங்க ஆட்களை போட்டுட்டே இருக்கணும். எப்ப வரைக்கும் நீங்க ஸ்பான்சர் பண்ணணும், ஃப்ரண்ட் லைன்ல ஸ்பான்சர் பண்ணணும்னா 6 டீம்ல ஆக்டிவான ஆட்கள், 6 டீம்ல எல்லா மாதம் பிவி வரக்கூடிய ஆட்கள் எப்ப வருதோ அது வரைக்கும் நீங்க ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நீங்க புதிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போட்டுட்டே இருக்கணும். இது ஒரு சாம்பிளுக்காக கொடுத்திருக்கேன். ஒரு கிரவுன் டைரக்டர், அவருடைய முதல் டீம் 16,000 பிவி இருக்குது, 2வது டீம் ஒரு 8,000 பிவி இருக்குது, 3வது 4வது டீம் 6,000 பிவி இருக்குது, அடுத்த டீம் 2,000 பிவி இருக்குது. அப்ப எல்லா டீமுமே ஒரு பிரான்ச் டைரக்டர் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இவரே கிரவுன் டைரக்டர். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். 40,000 பிவி வருது, 40,000 பிவிக்கு 1 லட்சம் ரூபாய் இன்கம் வருது. ஆனா ஒரு கிரவுன் டைரக்டர் லெவலுக்கு வரும்போது நீங்க முதல் டீம்ல செய்யக்கூடிய ஒர்க் வந்து ஸ்டைல் வேற இருக்கும். அந்த சின்ன டீம்ல செய்யும் போது நீங்க 1-to-1 ஹோம் மீட்டிங் பண்ணி தான் டெவலப் பண்ணணும். முதல் டீம்ல வந்து நீங்க அங்க ட்ரைனிங் மெத்தட்ல நிறைய கம்பெனி தரக்கூடிய ட்ரைனிங், லீடர்ஸ் ட்ரைனிங்ல நிறைய பேரை பங்கு கொள்ள வைக்கணும். முதல்ல 1-2 சின்ன டீம்ல நீங்க அதிகப்படியான 1-to-1 பண்ணும். 1-to-1 பண்ணும்போதே ஹோம் மீட்டிங் பண்ணும். 1-to-1 பண்ணி ஹோம் மீட்டிங் பண்ணும்போதே வாரத்துல ஒரு தடவை அந்த ஏரியால என்டிஓ பண்ணணும். 1-to-1 ஹோம் மீட்டிங் என்டிஓ பண்ணும்போது அந்த ஏரியால டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங் நடத்தணும். அப்ப புதிய டீம்ல நீங்க செய்யும் போது நீங்க தான் அந்த டீமுடைய ஃபுல் ரெஸ்பான்ஸ் எடுக்கணும். பெரிய டீம்ல அப்படி இல்லை, ஆல்ரெடி அங்க இன்கம் வாங்கக்கூடியவங்க வந்ததுனால
அவங்களுக்கு கைட்லைன்ஸ் மட்டும் பண்ணா போதும். அதுதான் இந்த இதை போட்டிருக்கேன். இப்படி ஒரு லெவல் வந்துட்டா உங்களோட இன்கம் ஒரு 40,000 பி வந்தா உங்க இன்கம் 1,00,000 ரூபாய் மேல இருக்கும். இது ஒரு கோல்டன் ரூல்ஸ். ஷேர் த ப்ராடக்ட் ஷேர் பண்ணிட்டே இருங்க. டெய்லி 3ல இருந்து 5 பேருக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்க. ஷேர் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற சொல்லுங்க. ஏன்னா 3 feet ரூல்ஸ். உங்க கை 3 அடிக்கு முன்னாடி யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள்ட்ட எல்லாத்தையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணிட்டே இருங்க. செல் த ஈவெண்ட் வில்லுங்க. ஈவெண்ட் வித்து அதாவது இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஒரு கடல் தவளை கிணத்துல போய் விழுந்தது. கிணத்துல ஆல்ரெடி ஒரு தவளை ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தது. இந்த கடல் தவளைய கிணத்துல உள்ள இருந்த கிணத்து தவளை பார்த்த உடனே நீ எங்க இருந்து வாரேன்னு அந்த கிணத்து தவளை கேட்டது. கடல் தவளை சொல்லிட்டு நான் கடல்ல இருந்து வாரேன். உன கிணத்து தவளை அந்த கிணத்துல இருந்து அந்த உள்ளில இருந்து ஒரு கரையில இருந்து இன்னொரு கரையில ஜம்ப் பண்ணி கேட்டது, உன்னுடைய கடல் இவ்வளவு பெருசா இருக்குமான்னு. கடல் தவளை சொல்லிச்சு. அதுக்கு ஒரே தமாஷா இருந்தது, ஒரே சிரிப்பா இருந்தது. வந்து பாரு, கடலை வந்து பாரு அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி நிறைய பேரு இந்த வியாபாரத்தை சொல்லும் போது பெரிய டெபுக்கு மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்கள ஒவ்வொரு ஈவெண்ட்ல கொண்டு காட்டினாதான் தெரியும் அங்க யாரெல்லாம் ஒரு ஆர்டினரியான பீப்புள் எப்படி ஜெயிச்சிருக்காங்க. அட்வொகேட் ஜெயிச்சிருக்காங்க, சயின்டிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, சாதாரண 6ஆம் கிளாஸ் படிச்ச லேடி இன்னைக்கு கார் வாங்கியிருக்காங்க, ஃபாரின் ட்ரிப் போயிருக்காங்க, லெக்சரும் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொன்றையும் பார்ப்பாங்க, அங்க பிலீப் கிடைக்கும். அப்ப இங்க நீங்க செய்ய வேண்டியது செல் த ஈவெண்ட் விற்க தெரிஞ்சா இங்க இந்த வியாபாரத்துல மிகப்பெரிய அளவுல ஜெயிக்க முடியும். பாருங்க, இந்த பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி போயிருக்குன்னா, டெல்லியில मिगप्रिय அளவுல ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சி. दोस्तों 5 करोड़ क्लब लिस्ट में मैं आगे बुलाना चाहूंगा हमारे अगले डिस्ट्रीब्यूटर को। आपकी जोरदार तालियों से तमिलनाडु से एक बार जोरदार तालियां फॉर मिस्टर PS कृष्ण कुमार। कम ऑन एवरीवन। இந்த வெற்றிக்கு காரணம் இந்த கம்பெனி தந்திருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி. அப்புறம் நான் முறையா பயன்படுத்தினேன். கன்சிஸ்டன்சி அப்புறம் முறையா பயன்படுத்தினால 6 லட்சம் LOP 10 மாதம் மெயின்டைன் பண்ணவங்களுக்கு இந்த நிறுவனம் 5 கோடி ரூபாய் லாபத்தை சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த 5 கோடி ரூபாய் லாபத்தை தமிழ்நாட்டில் நானும் கவுசாரும் நம்முடைய ராஜன் சாரும் பாலா சாரும் இவங்க டெல்லியில வச்சு மேடையில இந்த அவார்டு எனக்கு தந்தாங்க. எனக்கு எவ்வளவு ரூபாய் கிடைச்சது அப்படின்னு எனக்கு தெரியாது. பந்து எப்படின்னு கிடைச்சு தெரியாது. நம்முடைய எம்பி பக்கத்துல இருக்காங்க, கோ ஃபவுண்டர் பக்கத்துல இருக்காங்க. இந்த கம்பெனியோட இந்த செக், முதல் செக்கை என் முன்னாடி போட்டு காட்டுறாங்க. அந்த முதல் செக்கை பார்த்த உடனே என் மனசுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஆனந்தம். நான் நினைக்காத பணம், எனக்கு நினைச்சு பார்க்க முடியாத பணம் என் கையில கிடைச்சிருக்கு. பாத்தீங்கன்னா 7,06,595 அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை அவங்க அடைஞ்சாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசினஸ் பண்ணும்போது சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களும் உறவினர்கள் கிண்டல் பண்ணுவாங்க, வெளியில யாரும் கிடையாது. ஆனா ஜெயிச்ச பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா நாங்க அப்பவுமே நினைச்சோம் நீ ஜெயிச்சிருவேன்னு நினைச்சோம், நீ கண்டிப்பா ஜெயிச்சிட்ட, வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அப்போ இந்த வியாபாரத்துல நான் பார்த்த விஷயம் என்னன்னா, எவ்வளவு வேகமாக ஜெயிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா ஜெயித்தால் இந்த சமூகம் உங்க பின்னாடி வரும் அப்படிங்கறத உண்மை. அது என் வாழ்க்கையில நடந்திருக்கு. சோ என்னோட ஹையஸ்ட் வருமானம் 8,23,472 ரூபாய் ஒரு மாத வருமானம். நான் இதை சொல்லிட்டு போயிடலாம், அதனாலதான் என் பேன் நம்பரை கொடுத்துருக்கேன். CWCPK 43-28-5M இந்த பேன் நம்பரை நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய பிசினஸ்ல எனக்கு கிடைச்ச ஒரு ஹையஸ்ட் இன்கம். ஸோ மாசம் சராசரியாக ஒரு 8 லட்சம் ரூபாய் வருமானம் நான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த விஷயத்த பாருங்க. இப்போ என்னன்னா டேலண்ட்ங்கிறது நம்ம பிறவியில குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு டேலண்ட், ஒரு பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் ஒரு ஃபேமிலியை பொறுத்த ஒரு விஷயங்களை வந்துடும். ஸ்கில்லுங்கிறது எப்படின்னா நாம லேர்ன் பண்ணி அதை உருவாக்கணும். ஸ்கில். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீ அந்த கம்பெனி வந்த உடனே நீ ஆரம்பிச்சோடனே நீ சேர்ந்துட்டு அதனால ஜெயிச்சேன்னு. அது கிடையவே கிடையாது. ஏன்னா நான் கம்பெனி ஆரம்பிச்சு 8 வருஷம் கழிச்சப்பறம் தான் நான் சேர்ந்தேன். நான் சேரும் போது நிறைய கம்பெனிகள் வந்துட்டு போனதுனால நிறைய தப்பா என்கிட்ட பேசுனாங்க, நிறைய மோசமா பேசுறாங்க. இந்த வியாபாரத்துல போய் கடைசியில உள்ள வேலையை விட்டு நீ கடைசியில் நடுத்தருவில் நிற்பேன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க உனக்கு இதுல லக்குனாங்க ஜெயிச்ச பிறகு. நான் சொல்றேன் லக்கு கிடையாது, ஒர்க்குங்க. இந்த வியாபாரத்துல லக்கு கிடையாது, ஒர்க்கு. கரெக்டுங்களா?
சோ இதுல ஒரு ரெக்ரூட்டிங் பண்ணும்போது ஃபாலோ த 3 ரூல்ஸ் சொல்றேன் அண்ட் ஸ்கில். 3 ரூல்ஸ் ரொம்ப கவனமா பாருங்க. 3 ரூல்ஸ் தினசரி 3ல இருந்து 5 பேரை பாருங்க. நம்பர் 1 ரூல்ஸ் எல்லாரும் கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வியாபாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு 3 ரூல்ஸ் இருக்குது. நம்பர் 1, தினசரி 3ல இருந்து 5 பேரை தினசரி பாருங்க, புதிய நபர்களை. நம்பர் 1. நம்பர் 2, மறுபடியும் சொல்றேன், தினசரி 3ல இருந்து 5 பேரை தினசரி புதிய நபர்களை போய் பாருங்க. நம்பர் ரூல் 2. நம்பர் ரூல் 3, 3வது ரூல் சொல்லுது, தினசரி 3ல இருந்து 5 பேரை புதிய நபர்களை போய் பாருங்க. இங்க டீம் செட் ஆகும். அந்த டீம் செட் ஆகும் போது உங்களுடைய ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியம். நீ எப்படி இந்த வியாபாரத்தை பாக்குறீங்க, உங்க பின்னாடி வந்தவங்களை எப்படி பாக்குறீங்க, எல்லாரும் ஜெயிக்க வைக்கிறதுக்கான சர்வீஸ் பண்ணவங்களோட பார்த்தால் நீங்க இங்க ஜெயிக்க முடியும். உங்க பின்னாடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுடைய வெற்றியும் உங்க கையில இருக்குது. அவங்களை ஜெயிக்க வச்ச நீங்க ஜெயிப்பீங்க. சோ எப்படி பாக்குறீங்க இந்த வியாபாரத்தை பார்க்கும்போது, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அப்பாவுக்கு 2 பையங்க வளர்ந்தாங்க. அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து டெய்லி தகராறு பண்ணிட்டே இருக்காரு. காலம் மாறுது, வருஷங்கள் மாறுது. ஆனா அந்த ஊர்ல ஒரு 25 வருஷம் கழிஞ்சு பார்த்தா அந்த ஊர்ல பெரிய பணக்காரன் அவங்க பையன்ல ஒருத்தன், அந்த ஊர்ல ஒரு பெரிய குடிகாரன் அந்த பையன்ல ஒருத்தன். 2 ஒரு அப்பா முன்னாடி வளர்ந்தவன் தான். எப்படி பாக்குறீங்க? அந்த ஜெயிச்ச பையன் எல்லாம் பணக்கார பையன் எப்படி பார்த்தானா, என் அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தான், என்னன்னு ஜெயிச்சுட்டான். அதே மாதிரி இங்க நிறைய பேர் இந்த வியாபாரத்தை இருப்பாங்க, ஆனா நிறைய குறைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்ப குறைகளை பாக்குறீங்களோ அப்ப இந்த வியாபாரத்துல ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த ப்ராடக்ட் தான் உங்க லைஃபை மாத்துறது. இந்த பிசினஸ்ல நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ, நான் ஒய் வெஸ்டேஜ் என்னென்ன சொன்னேன்னா அவ்வளவு கிடைக்கும். நான் வெளியில எந்த தொழிலும் இல்லை, அது இங்க மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கு உங்க ஆட்டிடியூட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. சோ பாருங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த 14 வருஷத்துல இன்னைக்கு 5,28,37,340 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். அது மட்டுமல்ல 7 சொத்துகள் வாங்கியிருக்கேன். 7 சொத்துகள் வாங்கியிருக்கேன். நான் அந்த சொத்தை இங்க காட்ட முடியல. 7 சொத்துகள் வாங்கியிருக்கேன். நேரம் குறைவா இருக்கனால பாருங்க, என் டீம்ல 38 பேர் கார் வாங்கியிருக்கேன். அவங்கள கார் வாங்க வச்சு நானும் கார் வாங்கியிருக்கேன். 2 கார் வாங்கியிருக்கேன். அவங்கள சம்பாதிக்க வச்சு நான் இங்க சம்பாதிச்சிருக்கேன்னா எந்த தொழில வாய்ப்பு இருக்கு? சாத்தியமே கிடையாது. உங்க ஊர்ல ஒரு பேக்கரி இருக்குது, அந்த பேக்கரி நல்லா வளர்ந்துட்டு இருக்குன்னா அந்த பேக்கரில போய் கேளுங்க, இந்த பேக்கரிய நானும் செய்யறேன், எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமானா எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க? ஆனால் வெஸ்டேஜ்ல மட்டும்தான் நான் ஜெயிக்கணும். நீங்க உங்க லீடர்ஸ் கேளுங்க, நான் ஜெயிக்கணும், அடுத்த மாசம் இந்த லெவல் ஆகணும், அடுத்த வருஷம் இந்த லெவல் ஆகணும், 1 லட்சம் ரூபாய் வாங்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு முழுமையாக சப்போர்ட் உங்க டீமும் செய்து, நம்முடைய கம்பெனி செய்யுதுன்னா இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில உச்சாணி கொம்பு போறதுக்கான எந்த ஒரு சாத்தியத்தை வெளியில எந்த கம்பெனியும் கிடையாது. பாருங்க, என்னுடைய லீடர்ஸ் இங்க இருக்காங்க. மிஸ்டர் சதீஷ்குமார் சாரு இந்த வியாபாரத்துல என்ன பார்க்க வரும்போது, இப்ப முடிச்சிடுறேன், கொஞ்சம் கவனமா பாருங்க. சதீஷ்குமார் சார் இந்த வியாபாரத்துல என்ன பார்க்க வரும்போது அவரு 7-8 வீடுகள்